முக்கிய செய்தி திமுக சார்பில் நடக்கும் நேர்காணலில் பங்கேற்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் பன்னீர்செல்வம். விருப்ப மனு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் நேர்காணல் நடத்த இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடன் தற்பொழுது நேர்காணல் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களின் தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் நேர்காணல் நடத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தலில் போட்டியிடுவதற்கு தொடர்பான விருப்ப மனு அளித்திருந்த நிலையில் நேர்காணலானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வத்திடம் நேர்காணல் நடத்த இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். போடி, ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த விருப்ப மனு வழங்கிய OPS மற்றும் ரவீந்திரநாத் ஆகிய இருவரிடமும் நேர்காணல் நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்த இருக்கிறார். இதனை முன்னிட்டு தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு OPS வருகை தந்திருக்கிறார். திமுக சார்பில் நடக்கும் நேர்காணலில் பங்கேற்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் OPS. தற்பொழுது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடன் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது பன்னீர்செல்வனிடம் நேர்காணல் நடத்துவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்த இருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 37 நாட்கள் இருக்கிறது, நடைபெற இருக்கிறது. இதன் எதிரொலியாகவே திமுக சார்பில் மாவட்ட ரீதியாகவும் இந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்து இந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று காலை தூத்துக்குடி தெற்கு, தூத்துக்குடி வடக்கு, திருநெல்வேலி கிழக்கு, திருநெல்வேலி மத்திய, திருநெல்வேலி மேற்கு, தென்காசி வடக்கு, தென்காசி மேற்கு, கன்னியாகுமரி கிழக்கு, கன்னியாகுமரி மேற்கு என தொடர்ச்சியாக இன்று காலை வரை நடைபெற்று இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது மதியம் என்பது இந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணலில் பங்கேற்பதற்காக பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். குறிப்பாக இன்று மதியம் மதுரை வடக்கு, மதுரை மாநகர், மதுரை தெற்கு, குறிப்பாக தேனி வடக்கு, தேனி தெற்கு, விருதுநகர் வடக்கு, விருதுநகர் தெற்கு, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நேர்காணல் என்பது நடத்திருக்கிறார் நேரடியாகவே. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிகளில் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்பே அந்த வேட்புமனு தாக்கல் வந்து செய்திருந்தார். இதன் எதிரொலியாக தற்போது இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பன்னீர்செல்வத்துக்கு அந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணல் நடைபெறுவதை ஒட்டி தான் பன்னீர்செல்வம் தற்போது அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் நேர்காணல் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் இன்னும் சில சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 23ஆம் தேதி வரை இந்த நேர்காணல் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.